Hello ஹாய், friend. இன்னைக்கு நம்ம ஹோம்மேட் ரவா பாயாசம் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு கேபி பாகங்கள். ஸோ இன்னைக்கு ரவை என்ன பண்ண போகிறோன்னா ரவா பாயாசம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ரவை ஒரு கப், கேஷ்யூஸ் வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் குங்குமப்பூ, பால் நல்லா சூடாக காய்ச்சினா பாலில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது பால் சூடாக இருக்குது, ஒரு கப் பால். அதுக்கப்புறம் ஏலக்காய் தேவையான அளவுக்கு, மில்கி மிஸ்ட் பிராண்ட்லேருந்து மில்க் மேட், சர்க்கரை, அதுக்கப்புறம் அருண் பிராண்ட்லேருந்து நெய் எடுத்துக்கிறேன். சரி, இப்போ பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். உங்களுக்கு 3 ஸ்பூன் போடனாலும் போட்டுக்கலாம், பட் கொஞ்சம் திகட்டும். இப்போ இது நல்லா உருகி வரணும். 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இது நல்லா உருகி வரணும். அது அப்போ உருகி வந்துடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம நட்ஸு வெட்டி வச்சுருக்கோம்ல, அது போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும். கைவிடாமல் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ கோல்டன் ப்ரௌனாக இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். அதை ஒரு வேறு கப்புக்கு போட்டுட்டு அந்த இருக்கிற நெய்லேயே வேறு உங்களுக்கு நெய் தேவைனாலும் போட்டுக்கலாம். அதில் ரவை போட்டுக்கோங்க. நான் 1 கப் ரவைக்கு 1 கப் பால், அதுமாதிரி 1 கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்களேன், இதுமாரி வரணும். ஸோ ஃபாஸ்ட்டாக வச்சிடாதீங்க, அடுப்பை தீஞ்சிரும். தீஞ்சிக்காமல் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம சுண்ட காய்ச்சின இந்த சுட சுட ஒரு பால், இது 1 கப் போடுங்க. அப்புறம் இந்த குங்குமப்பூ, இது சூடாக இருக்க பாலில் கொஞ்சமாக போட்டுருங்க. 4-5 போட்டு அந்த பாலில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சர்க்கரை 1 ஸ்பூன் அப்படி போட்டிருக்கேன், பட் நீங்கள் 1 கப் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் 2 கப் இது வச்சுருக்க ரவை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் கண்டன்ஸ் மில்க், மில்கி மிஸ்டோடது, அப்புறம் ஏலக்காய். இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை கிரேப்ஸ் கூட போட்டுக்கலாம். நம்ம முந்திரி வறுத்தோம்ல அதில். இப்போது அவ்வளோதான், ரெடி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸை போட்டுருங்க. ஸோ இது உங்களுக்கு சூடாக சாப்பிட்ணுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா உங்களுக்கு சூடாக சாப்பிட்ணுன்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம். டேஸ்ட் ஒன்றுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுமா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.